அது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 நாளாவே அது அங்கேயும் இங்கேயும் அப்படி கடல்ல அரபிக்கடல்லையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திலே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் அந்த அரபிக்கடலிலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நம்மளால சொல்ல முடியும். இந்த மோந்தா கரையை கடந்த பிறகு தொடர்ந்து அப்படியே டிப்ரெஷனா வலுவிழந்துருமா? ஆமா, எப்பவுமே எந்த புயலுமே கரையை தொடும் பொழுது என்ன தீவிரத்துல இருக்கோ அதை விட ஒரு படி கீழே தான் வந்து வலுவடையும், வலு இழக்கும். ஏன்னா நிலப்பரப்புல வந்து தொடும் பொழுது அதற்கான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். Individuals. English. இந்த டிஸ்பிளேல சேட்டலைட் பொசிஷன், இது வந்து சேட்டலைட்டோட அந்த மைய பகுதியை குறியிட்டு போட்டிருக்கோம். அரபிக்கடல்ல அந்த மைய பகுதி 11:30 மணி அளவில் இன்று காலை 11:30 மணி அளவிலே செயற்கைக்கோள் மூலமாக கிடைத்த அந்த மைய பகுதியின் பொசிஷன் என்ன அப்படின்னு இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க. அரபிக்கடல்ல ஒரு மையப்பகுதி, மோந்தாவின் மையப்பகுதி இந்த படத்துல பாக்குறோம். இது தமிழகத்திற்கு இன்று வரை கிடைத்த மழை அளவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் இது எக்ஸஸ்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு குளோபல் பிக்சர் போட்டிருக்கேன். சேட்டலைட்ல இருந்து நமக்கு செயற்கைக்கோள் மூலமாக கிடைக்கும் ஒரு குளோபல் சினாரியோ. எப்படி வந்து இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு இன்டராக்ஷன்ல தான் இருக்கும். அதற்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இமேஜ் இது. இப்ப இந்த அரபிக்கடல் பகுதியில இருக்கின்ற சிஸ்டமும் நம்ம மோந்தா சிஸ்டமும் கூட ஒரு இன்டராக்ஷன்ல இருந்துட்டு தான் இருக்கும். யார் வந்து வலுவடைவாங்க அப்படின்ற ஒரு நடந்துட்டே இருக்கும், ஒரு இன்டராக்ஷன் நடந்துட்டே இருக்கும். அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். பிக்சர் அப்படி இல்ல, அதாவது அந்த ஒரு புயலை சுற்றி உங்களுக்கு மேகக்கூட்ட அமைப்பு இருக்கும். அதுல மைய பகுதி அப்புறம் புயலின் மையப்பகுதி தவிர வால் கிளவுட் ரீஜன் சொல்லுவோம். அந்த வால் கிளவுட் ரீஜன்லயும் நிறைய மழை பெய்வதற்கான மேகங்கள் இருக்கும். வெளிப்புறத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தூறல், நேற்று மாலையில எல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா, ஒண்ணுமே இல்லை. பட் 3:30 மணி அதிகாலை 3:30 மணிலிருந்து 4:30 5:30 மணி வழக்குலாம் ஒரு தூறல் போட்டுட்டே இருந்தது. அந்த மாதிரி தூறல் மழை வந்து அந்த பேண்ட்ஸ்ல இருக்கிற அந்த கடைசி ஒரு காட்டன்ல எப்படி ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பகுதிகளில் இருந்து தான் அந்த தூறல் மழை கிடைக்கும். இது ஃபார்மேட்டிவ் கிளவுட்ஸ். இது வந்து ரடார்ல ஒரு எப்படி வந்து கடல்ல தான் இந்த சிஸ்டம்னால கடல்ல நிறைய மழை கொடுத்துட்டு இருக்கு, நிலத்திலே குறைவு. அதுவும் கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது கூட
இப்பொழுது நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு நுங்கம்பாக்கம்ல 7 மில்லிமீட்டர் தான் பதிவாயிருக்கு. ஸோ அதனால குறைஞ்சிருக்கு கொஞ்சம். பட் அது மூவ் ஆக ஆக நம்ம கொஞ்சம் மழை எதிர்பார்க்கிறோம். மேம், ஒரு முக்கியமான கேள்வி. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பெருமளவு பயிர் சேதமாயிருக்கு இதுக்கு முன்னாடி விட்டு விட்டு பெய்த கனமழையில. சோ அவங்கெல்லாம் அந்த பயிரை பாதுகாக்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்ப இது இனி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி மேம் இருக்க போகுது இந்த டெல்டா விவசாயிகளுக்கு? இப்ப ரெண்டு நாட்களுக்கு நம்ம மழை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வர்ற நாட்டுல கொஞ்சம் ஒரு பிரேக் இருக்க சான்ஸ் இருக்கு. டேட்னா நம்ம 7 நாட்களுக்கு தானே சொல்றோம் மழை குறித்து. ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இப்போதைக்கு 2 நாட்கள் மழை கொடுத்துருக்கோம். டெல்டா மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மழை எச்சரிக்கை தரல பாத்தீங்கன்னா.